எஸ் டாக்டர், நாங்க வந்துட்டோம். அட ஐசியூக்கு போகணும்ல. ஆமா, உன்னோட கிரெடிட் கார்டை கொடுப்பா. பில் அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். வாய மூடுறா. டேய் தர்ஷன், அவ உன்னோட ஃப்ரெண்டு தானடா. ட்ரீட்மெண்ட்காக டைமண்ட் ரிங்க வித்துறலாம். ஹலோ டாக்டர், உள்ள கூட்டிட்டு போங்க. இந்த மாசத்துல 3வது விசிட். சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. உள்ள கூட்டிட்டு போங்க. மெதுவா மெதுவா. நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா செலவு பத்தி பேசுறீங்க. அவருக்கு செஸ்ட் பெயின் வந்திருக்கு. சீரியஸா ஏதாவது ஆச்சுன்னா கிண்டல் பண்ற நேரமா இது? ஆனா அவன் என்ன அவன்? ஃப்ரெண்ட்ஷிப்பை விட பணம் தான் முக்கியமா? இல்ல தானே? அவருக்கு ஏதாவது எனக்கு அவசரமா போகணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க. சிஸ்டர், நர்ஸ், எமர்ஜென்சி ப்ளீஸ். சிஸ்டர் யாராவது இருக்கீங்களா? எழுந்திருப்பா. என்ன என்னாச்சு? ஒண்ணுல இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன். இருங்க, நான் சாரி. மெதுவா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். ப்ளீஸ் அப்படியே கொஞ்சம் அமைதியா இரு. இவருக்கு என்னாச்சு? ஒண்ணுல மேடம், கால்ல ஃப்ராக்சர் ஆயிருந்தது. பெட்ல திரும்பும்போது கீழே விழுந்திருக்கான். அதனால கொஞ்சம் பெயின். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். கொஞ்சம் காலை தூக்குங்க. ஒண்ணுல இல்ல தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகல. 2 நிமிஷத்துல சரியாயிடும். சரி, நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? கதை கேட்டாலே வலி எல்லாம் போயிடும். உனக்கு தெரியுமா, நானும் சின்ன வயசுல இப்படிதான் கீழே விழுவேன். எனக்கும் இதே மாதிரி அடிபட்டிருக்கு. என் அம்மா அப்பா என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகும்போது நான் பயங்கரமா அழுதேன். இப்படி எல்லாம் அழக்கூடாதுன்னு என்னோட அப்பா சொல்லுவாரு. தர்ஷன், இவ நர்ஸா? இல்ல, இன்டர்வியூ நம்பர் 6. இவ என்ன இன்டர்வியூ விட்டுட்டு இங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா? முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சது. இனி வலிக்காது. எங்க இருந்தீங்க? பையனுக்கு சீக்கிரம் மெடிசன் கொடுங்க. ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கோ. தேங்க்ஸ் அகைன். பரவாயில்லைங்க. லக்ஷ்மி, ஒரு நிமிஷம் இருங்க. லக்ஷ்மி, நான் சொல்றத கேளுங்க முதல்ல. லக்ஷ்மி, என்ன பண்றீங்க? அவ வீட்ல இல்ல. ஐயோ லக்ஷ்மி, என்ன நீங்க? லக்ஷ்மி, என் பேச்ச நீங்க கேட்கவே மாட்டீங்களா? உன் அக்கா எங்க காணோம்? இப்ப அவ எங்க இருக்கான்னு சொல்லு. அக்கா வீட்ல இல்ல, வெளியே போயிருக்காங்க. நீங்க என்கிட்ட பேசுங்க. அவ பண்ணது தப்புதான். நான் அவகிட்ட சொல்லிட்டேன். லக்ஷ்மி எங்க போயிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அவ பண்ணதை நான் நியாயப்படுத்தலங்க. யாராவது வீட்டை விட்டுட்டு இந்த மாதிரி வருவாங்களா? நான் அவளுக்கு புரிய வைக்கிறேனே. ஏன் இங்கேயே வச்சிருக்கீங்க? அவளை திருப்பி அனுப்ப வேண்டியதானே அங்க? நான் ஒன்னும் அவளை வர சொல்லலையே. அவளதானே இங்க வந்தா. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட நான் அங்க வரலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் பண்பாட்டுல லக்ஷ்மி கிட்ட எந்த குறையும் இல்ல. ஆனா அவ திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. பொதுவா மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு பண்பாடு தான் நகைன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க வீட்டு லக்ஷ்மிக்கு இதுதான் பண்பாடா? தன்னோட வீட்டை விட்டு இங்க வந்து உட்காந்துருக்கா. அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக. என்ன சொன்னீங்க? பணக்காரங்க வீட்ல இதெல்லாம் சகஜம்தான். ஒழுக்கம் இல்லைனாலும் அவங்களுக்கு அது பரவாயில்ல. பேங்க்ல நல்ல பேலன்ஸ் இருக்கணும். உடனே உறவை உண்டாக்குவீங்க. ஆனா நாங்க மிடில் கிளாஸ். ஒரு உறவை மனசால நேசிச்சு அதை மனசால உண்டாக்குவோம். ஒருத்தர் மேல கண்மூடித்தனமா அன்பை காட்ட ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு உயிரை கொடுக்க கூட தயாரா இருப்போம். அதை நீங்களும் பாத்திருக்கீங்க. ஆனா இங்க வந்து நீங்க அக்காவை பத்தி தப்பா பேசுறீங்க. என் அக்காவோட ஒழுக்கத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒழுக்கத்தை பத்தி இவ்வளவு பேசுறீங்கல்ல. ரிஷி ஒழுக்கம் எங்க போச்சு? கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இன்னொரு பொண்ணு கூட உன்னோட தகுதியை தாண்டி பேசுற வேலை வச்சுக்காத. உன் எல்லை மீறி பேச முயற்சி பண்ணனா வேற மாதிரி ஆயிடும். ஏங்க, நான் உண்மையதாங்க பேசுறேன். உங்க பையன் பண்ணது அயோக்கியத்தனம் உங்களாலேயே ஏத்துக்க முடியலையா? ஒழுக்கம் கலாச்சாரத்தை பத்தி பேசணும்னா முதல்ல உங்க பிள்ளைய பத்தி நீங்க பேசுங்க. நீங்க என் அக்காவை பத்தி பேசாதீங்க. எங்க கலாச்சாரத்துல கட்டி கொடுத்துட்டா மட்டும் எங்களோட கடமை ஓயாது. புதுசா வந்த உறவை நாங்க சேர்த்துப்போம். அது மட்டும் இல்லாம நாங்க புது வீட்டுக்கு போயிட்டா பழைய வீட்டை மறக்கவே மாட்டோம். பொண்ணுங்க புது வீட்டை அமைப்பாங்க. பிறந்த வீட்லயும் அவங்களுக்கான உரிமை உண்டு நிரந்தரமா. எங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. ஆனா நாங்க 3 பேரும் ஒன்னாதான் இருப்போம். எந்த ஒரு கஷ்டத்திலயும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இன்னொரு விஷயம், என் அக்கா ரிஷியை விட்டுட்டு வந்தது சரியான விஷயம். ஏன்னா பொய்யான உறவுகள் நிலைக்கிறது. நீங்களும் சரியாதான் சொன்னீங்க. ஒழுக்கம் நகை மாதிரி. அதான் உங்க பிள்ளை ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காரு. இந்நேரம் என் அக்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தானா எந்த ஜெயில சாக்கடையில கல் எறிஞ்சா நம்ம மேலதான் சேறுபடும்.
அதனால உன்கிட்ட நான் பேசவும் போறதில்ல, நீ சொல்றத கேட்க போறதும் கிடையாது. என் பேச்சு உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் இப்ப உண்மையை தானே பேசிட்டு இருக்கேன். உண்மையா? உனக்கு என்ன வயசாச்சு? நீ என்னத்த அப்படி பார்த்துட்ட? உண்மை எது பொய் எதுன்னு எனக்கு கிளாஸ் எடுக்க போறியா? அது வந்து நீ மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா. லக்ஷ்மி வந்த உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். அவ வேலை தேடி போயிருக்கா, இப்ப வந்துருவா. என்ன தேட போயிருக்கா? வேலையா? லக்ஷ்மி வேலை தேடி போயிருக்காளா? சரி, அவ எங்க போய் வேலை தேடுவா? அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன படிச்சிருக்கா அவ? இது சிட்டி. முன்னேறாத ஒரு கிராமத்துல இருந்து மாடு மேய்ச்சவளுக்கு இங்க என்ன வேலை கிடைச்சிட போகுது? இங்க அவ என்ன வேலை பார்க்க போறா? இந்த பொண்ணு இருக்காளே, இவளுக்கு ஒரு வேலை மட்டும்தான் தெரியும். என்னோட சேர்த்து என் ஃபேமிலியை அவமானப்படுத்துறது, உங்க ஃபேமிலியை அவமானப்படுத்துறது. வேற வேலை இல்லை இவளுக்கு. சரி, உங்க குடும்பத்துல பொண்ணுங்க மட்டும் தானே இருக்காங்க. ஒருவேளை பையன் பிறந்திருந்தா இவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருப்பான். அது நாங்க செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா லக்ஷ்மி நடந்துக்கிறத பார்த்தா அது முடியாதுன்னு தோணுது. நான் சொன்ன மாதிரி நடக்கணும்னு நீங்க நினைச்சா லக்ஷ்மி வந்தது அவகிட்ட சொல்லுங்க. ஒழுங்கா மாமியார் வீட்டுல போய் வாழற வழிய பாருங்க. ஹலோ, ஏய் என்னாச்சுமா? நான் ஹெல்ப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். லக்ஷ்மி டென்ஷன்ல இருக்கியா? இன்டர்வியூ நம்பர் 6ல இருந்து கால் வந்துச்சு. நீ அங்க அர்ஜென்ட்டா போயிருக்கணும். ஆனா இங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கல. நான் சொல்றது சரிதானே? ஒருத்தரோட உயிரை தாண்டி வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. அமர் எப்படி இருக்கா? அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரல, அசிடிட்டி அட்டாக். நான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ வந்துருவாரு. தேங்க்யூ. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, அவனுக்கு ஒண்ணும் இல்லடா. ஆனா இவன் அசிடிட்டி அட்டாக்கை பார்த்து ஒரு நாள் நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். நீங்க 2 பேருமே டாக்டர்ஸா? இல்ல தானே? இன்னைக்கு அவருக்கு அசிடிட்டி அட்டாக் வந்திருக்கு. ஆனா நாளைக்கு ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா? நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. அவங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்தா அசிடிட்டி இல்லனா கேஸால தான் உங்களுக்கு வரும். ஆனா இத டாக்டர் கிட்ட காட்டிட்டா நல்ல விஷயம் தானே? கொஞ்சம் டைம் போகும், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையோட டைமை டாக்டர் அதிகப்படுத்துவாங்கல்ல. உண்மைதான். என்னடா பயந்துட்டீங்களா? பசியா இருந்தேன், வலி வரதானே செய்யும். இந்தாங்க சிப்ஸ் சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம், நீங்க என்ன பண்றீங்க? இப்பதான் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டு வெளியே வரீங்க, அதுக்குள்ள சிப்ஸா? இதனாலதான் அதிகமா அசிடிட்டியே வருது. இதுல உப்பு, எண்ணெய் எல்லாமே அதிகமா இருக்கு. இத சாப்பிடவே கூடாது. சந்தோஷமா? நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா? இவன் பொண்டாட்டி இவனை இப்படித்தான் திட்டுவா. இந்த மாதிரி குழந்தைத்தனம் பண்ணா எல்லாரும் திட்டதான் செய்வாங்க. அவங்க திட்டுறது மட்டும் இல்ல, நல்லா அடிக்கவும் செய்வாங்க. டேய், என் மானத்தை வாங்காதீங்கடா. நான் ஒழுங்கா இருந்தாலும் அடி வாங்குவேன். எல்லாரும் வேணான்னு சொல்றாங்க. ஆனா எவ்வளவு சாப்பிட்டாலும் ஆசை மட்டும் அடங்குறதே இல்லம்மா. ஆசை அடங்க மாட்டேங்குதுன்னா எதுக்கு சாப்பிடுற? வீடு நாங்க சாப்பிடுறோம். எனக்கும் இந்த எடுத்துக்க. ஓ, வீட்டுக்கு போய் திட்டு வாங்கிக்க. இந்தாங்க. இது ஹெல்தி சாப்பாடோட லிஸ்ட். இதுக்கு பதிலா நீங்க இத சாப்பிடலாம். சரிம்மா. புடி, இத ஃபாலோ பண்ணு. சரி, நான் கிளம்புறேன். நீங்க எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க. ஹலோ, நான் இன்னும் 10-15 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். இன்னொருத்தருக்கு ஜாப கொடுத்துட்டீங்களா? ஐயோ இல்லங்க, எனக்கு அந்த வேலை ரொம்ப அவசியம். வேற எந்த வேலை வேணாம். ஹலோ ஹலோ லக்ஷ்மி, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. இன்டர்வியூக்கு உன்னால டைமுக்கு போக முடியல, அதனால வேலை கிடைக்கல. உனக்கு வேலை வேணும்ல? என்கிட்ட வேகன்சி இருக்கு. நிஜமாவா? அப்ப சரி. ஆனா என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால என்ன?
முதல் தடவையா வேலை ஆரம்பிக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்டயும் அது இல்லை. நீ இன்னைக்கே வேலையை ஆரம்பி, கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் நான் இப்போ என்ன செய்யணும்? அட ஜுவல்லரி ஸ்டோர் வச்சிருக்கான். ம், நீ அங்க சேல்ஸை பார்த்துக்கணும். நீ பண்ணுவல்ல? நான் பண்ணுவேன், நான் பண்ணுவேன். ஆனா ஒரு கண்டிஷன், அங்க நீ யாரையும் திட்டக்கூடாது. முக்கியமா என்ன திட்டக்கூடாது. இல்ல இல்ல, நான் திட்ட மாட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. என்னப்பா உன் வேலை முடிஞ்சது, இவன் வேலையும் முடிஞ்சது, உன் வேலையும் முடிஞ்சது. எல்லார் வேலையும் முடிஞ்சிருச்சு. நீலம் சொன்னது உண்மையாயிடுச்சுன்னா, லக்ஷ்மிக்கு வேலை கிடைக்கலனா? கிடைக்காதுதான். வேலை அவ்வளோ ஈஸினா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமே. சித்தி, அக்கா வந்துட்டா. அக்கா என்னாச்சு? அக்கா என்னாச்சு? ஜாப் கிடைச்சதா? அக்கா சொல்லு. வேலை கிடைச்சதா? மடிலட்சுமி, சொல்லுக்கா. சொல்லுமா, வேலை கிடைச்சதா? சொல்லுக்கா, என்ன ஆச்சு? சொல்லுமா, ஏதாவது பேசுமா. சரி பரவாயில்ல, விடுமா. இன்னைக்கு இல்லைன்னா 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. என்ன 15,000க்கு வேலை கிடைச்சிருக்கா? அசத்திட்டமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்குமா. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நல்லா இருப்பமா. பிறவி பயன் அடைஞ்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும் இல்ல, உன்னோட அப்பா அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அம்மாடி லக்ஷ்மி, இன்னைக்கு உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தாருன்னா நீ இப்படி சொந்த கால்ல நிக்கிறத பார்த்து அவரு ரொம்பவே பெருமைப்பட்டிருப்பாரு, சந்தோஷப்பட்டிருப்பாரு. என்னம்மா லக்ஷ்மி, ஏன் அழற? இது குட் நியூஸ்மா. அப்புறம் உன் கண்ணுல ஏன் கண்ணீர் வருது? வேண்டாமா வேண்டாமா, இத ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடணும். நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல சித்தப்பா, நான் இன்னைக்கு அல்வா பண்றேன். எப்பெல்லாம் குட் நியூஸ் வருதோ அப்பெல்லாம் அக்கா அல்வா பண்ணுவா. நான் பண்றேன். இன்னைக்கு அல்வால சக்கரை நான் தான் போடுவேன். இனிப்பு சும்மா தூக்கலா இருக்கணும். இதோ வரமா, என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு. எனக்கோ 2 ஸ்பூன் அதிகமாவே போடுங்க. கண்டிப்பா. நமக்கும் மாசம் 8,000 ரூபாய் கிடைக்கும்ல. கரெக்டா லக்ஷ்மி? நீ ஃபர்கெட் பண்ணலையே. ஞாபகம் இருக்கு சித்தி. சக்கரை அக்கா, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஏய், அது உப்பு. இவளுக்கு எப்படி ஜாப் கிடைச்சது? என்னத்த சாப்பிட்டு வளர்ந்தாலும் இவன் நினைச்சது நடக்குது. இனிமே நமக்கும் கிடைக்கும். என்ன? கோடிக்கணக்குல பணம். எக்ஸ்கியூஸ் மீ. அடியே, மூளைய பயன்படுத்து. இது இத பாரு, லக்ஷ்மிக்கு வேலை கிடைச்சாச்சு. அவ இங்க தானே தங்குவா, ஓப்ராய் வீட்டுக்கு திரும்ப போக மாட்டா. அதோட நம்ம வீட்ல ஷாலு நீலம ஒரு வழி பண்ணி அனுப்பியிருக்கா. அதனால கண்டிப்பா நீலம் வீட்ல சேர்க்கவே மாட்டா. லக்ஷ்மி அனுப்பி வைன்னு அவங்க இப்பதானே சொல்லிட்டு போனாங்க. அவ இங்க வந்திருந்தா அப்படித்தானே பேசுவா. அனுப்பாதன்னு சொல்லிட்டா இங்க இருந்து போவா. எனக்கு ஒண்ணு சொல்லு, அவங்க மறுபடியும் லக்ஷ்மி எதுக்காக கூப்பிடுவாங்க? இவகிட்ட அப்படி என்ன இருக்கு? பேரழகியா என்ன அவ? அவளுக்கு என்ன ரெக்கையா முளைச்சிருக்கு? பாயிண்ட்மா, பாயிண்ட். பாயிண்ட் என்னன்னா, யாரும் பண்ணாத விஷயத்த இப்போ நான் பண்ண போறேன். என்ன? அவங்க கிட்ட இருந்து வரதட்சணை வாங்குவேன். மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? பசங்களுக்கு தான் வரதட்சணை கொடுப்பாங்க. டிவோர்ஸ்ல பையன் தரப்புல இருந்து பொண்ணுக்கு என்ன கிடைக்கும்? செட்டில்மெண்ட் பணம் கிடைக்கும்ல. அதாவது அலிமோனி. விவாகரத்து, வரதட்சணை. இப்போ நான் சொல்றது உனக்கு புரியுதா? யூ ஜஸ்ட் பே வாட்ச். இப்போ அந்த ஓபராய் குடும்பத்துல இருந்து நான் கோடிக்கணக்கில் வசூல் பண்ண போறேன். அத்தா, என்ன இது? போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. லக்ஷ்மி கூட ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அந்த லக்ஷ்மி பொண்ணு இருக்காளே, வீட்டை விட்டு கரிஷ்மா, போனா பிரச்சனைதான். ரிஷி வந்தானா? இல்ல, ரிஷி வரல. இந்த பையன் இருக்கானே, உன் போனை கொடு. என் போனை சார்ஜ் போட்டு ஆகணும். 10 முறை அவனுக்கு கால் பண்ணி பார்த்ததுல சார்ஜே இறங்கிடுச்சு. லக்ஷ்மி கதை என்னாச்சு? அவங்க இல்ல. ரிஷி, உன்னை எப்பவோ வீட்டுக்கு வர சொன்ன, நீ என்னடா இப்ப வர? மாம், அது என்ன மாம்? இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லை, இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சீக்கிரம் வீட்டுக்கு வாடான்னு எப்பவோ போன் பண்ணி சொன்னா இப்ப வர நீ? நான் தான் வந்துட்டல, ரிலாக்ஸ்.
நான் உங்க முன்னாடி தான் நிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ அம் ஆல் குட். நிஜமாவே ரிஷிக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த ஜோசியர் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாரு. பயம் முறுத்துறாரு. அப்படின்னா இவன் ஜாதகத்துல தோஷம் இல்லைன்னு சொல்றியா? அப்படியெல்லாம் இல்ல நீ. என்ன இருந்தாலும் நமக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு மலிஷ்கா சொன்னதை கேட்டீங்கல்ல? அன்னைக்கு நைட் அவதான் ரிஷிய காப்பாத்திருக்கா. எனக்கு தெரியும் அவ பொய் சொல்லிருக்கா. 6 மணி ஆகுது, ஆனா இன்னும் ரிஷி எனக்கு கால் பண்ணல. என்னதான் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. வாட்ஸ் ராங் வித் him? மலிஷ்கா இப்ப என்ன ஆச்சு? என்ன டென்ஷன்? பாருங்க மாம், ரிஷியும் நானும் பார்ட்டிக்கு போய் ஆகணும். 6 மணி ஆகுது, ஆனா அவனை பாருங்க, அவன் இன்னும் வரல. நீ மறுபடியும் இன்செக்யூர் ஆகுறியா? இன்செக்யூரா? நோ மாம், நான் ஏன் இன்செக்யூர் ஆக போறேன்? அது இல்லாம இன்செக்யூர் ஆகிறதுக்கு இப்ப ரீசனும் இல்ல. எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் இப்ப எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சாச்சு. சோ சந்தோஷமா இருக்கேன். எல்லார் லைஃபும் முன்னேறுது. எல்லாரும் மோன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மாம், இந்த எல்லா விஷயத்திலயும் ஒரு விஷயம் மனசை உறுத்துது. நான் ஒரு பொய் சொல்லியிருக்கேன். அதை நினைக்கும் போதுதான் எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் பொய் சொல்லிட்டேன். பொய்யா? ஆமா, ரிஷியை காப்பாத்தினதா பொய் சொன்னேன். பட் மாம், நான் என்ன பண்ணுவேன்? அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே புரியல. ஏன்னா நான் ஒரே குழப்பத்துல இருந்தேன். எல்லாரும் லக்ஷ்மிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. மலிஷ்கா, நான் என்ன உனக்கே நல்லா தெரியும்ல. அதாவது ரிஷிக்கு மார்க்கேஷ தோஷம் இருக்கு. அவங்க கூட நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். நத்திங் மாம், இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான், வேற எதுவுமே இல்ல. இந்த நீலம் ஆண்டி தான் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்காக நாமளும் எல்லாத்தையும் நம்பணும்ல கிடையாது மாம். நோ, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், நத்திங் எல்ஸ். இதுல உண்மை என்னன்னா, ரிஷி தப்பான நேரத்துல தப்பான இடத்துல இருக்கான். அதனாலதான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு தெரியுமா, நானும் முதல்ல இதெல்லாம் உண்மைன்னு நம்பி ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ரிஷியை நினைச்சு ஏதோ ஒரு ஹாரர் மூவி பாக்குற மாதிரி ஃபீல் ஆகும். பேய் இருக்குன்னு நாம எல்லாரும் நம்புவோம். ஆனா ரியல் லைஃப்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி எதுவும் கிடையாது, இருக்கவும் முடியாது. ஓகே மாம், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் சொல்றதையாவது கொஞ்சம் கேளுங்களேன். எனக்கு அந்த தோஷம் உக்கிரமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இங்க பாருங்க, நான் உங்க முன்னாடி தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கேன். அண்ட் நீங்க காலையில வர சொன்னீங்க. ஆனா நான் இப்ப வந்திருக்கேன். டைம் பாத்தீங்களா? மணி இப்ப 6 ஆகுது. ஆனா எனக்கு எதுவும் ஆகல. I planned a surprise for you. So முடியாதுன்னு சொல்லாத, அப்புறம் நான் வருத்தப்படுவேன். So please, இன்னைக்கு 6 மணிக்கு. God. என்னாச்சு ரிஷி? அது மாம், நான் இப்போ ஒரு இடத்துக்கு போயாகணும். கண்டிப்பா போயாகணும். நோ நோ, நீ எங்கேயும் போக கூடாது. ஒழுங்கா வீட்டுக்குள்ளே இரு. நான் தான் சொல்றேன்ல. நீ பேசாம ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போ. உன் தங்கச்சிகளை நீ தான் பாத்துக்கணும். நான் பார்த்துப்பேன். 2 தங்கச்சிங்களையும் நான் பார்த்துப்பேன். உங்களுக்கு கொடுத்த வாக்கு நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். நான் பட்ட கெட்ட அனுபவங்கள் என் தங்கச்சிங்களை பாதிக்க கூடாது. நான் உடைஞ்சு போயிட்டேன். ஆனா அவங்கள உடைய விட மாட்டேன். அதோட என்னோட வருத்தத்தை நான் அவங்க முன்னாடி காட்டவே மாட்டேன். அதோட நானும் வருத்தமா இருக்க மாட்டேன்ப்பா. நான் தைரியமா இருப்பேன். இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஷாலுபானிக்காக, அப்புறம் எனக்காகவும். அக்கா, நீ இப்போ உன்னோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. அதோட முதல் சந்தோஷம் ஸ்வீட் சாப்பிட்டு ஆரம்பிக்கலாம். இந்தா, அம்மாவோட டேஸ்ட் இருக்கா? கண்டிப்பா. சும்மா பேச்சுக்கு தானே சொல்றேன். நீ என்ன சந்தோஷப்படுத்துற? அம்மாவோட சமையல் பக்கம் உன் கையில இருக்கு. நானே என்னோட அக்காக்கு ஸ்வீட் ஊட்ட போறேன். என் அக்காக்கு வேலை கிடைச்சிருக்கு. சும்மாவா என்ன? இந்த அக்கா, உனக்கு தெரியுமா, எனக்கு நீலம் ஆண்டி வந்திருந்தாங்க.
அவங்க அன்பு செலுத்த வரல. அது எதுக்கு சொல்லிட்டு இருக்க இப்போ? அவங்க உன்னை கண்ட மேனிக்கு திட்டினாங்க, அப்புறம் கூட்டிட்டு போக வந்தாங்க. என்ன சொல்றது? அவங்க பையன் எந்த ஒரு தப்புமே பண்ணலையாம். அந்த வீட்டை விட்டு வந்து நீ தான் பெரிய தப்பு பண்ணிட்டியாம். என்ன இது? உன் ஒழுக்கத்தை பத்தி கேவலமா பேசுறாங்க. சொந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுக்க அவங்களால ஷாலு, முடியல. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவங்க வயசுல பெரியவங்க. அக்கா நீ ஷாலு, என்ன? அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேச்சு யாருமே கேட்காம இருந்ததே இல்ல. முதல் முறையா நான் அவங்க பேச்ச கேட்கல. என்ன அந்த வீட்ல இருக்க சொன்னாங்க, ஆனா நான் கிளம்பி வந்துட்டேன். நான் இப்போ நல்லா இருக்கேன். நாம பின்னாடி திரும்பி இதே பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால முன்னேற முடியாது. நாம முன்னேறி போகணும் இல்லையா? உங்க 2 பேரோட சப்போர்ட் இருந்தா என்னால பண்ண முடியும். எனக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னா நீங்க 2 பேருமே தேவை. நீங்க 2 பேரும் தான் என்னோட தைரியமே. சோ ப்ளீஸ் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு என்னால முன்னேற முடியும். என் கூட நீங்க நிப்பீங்களா? நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? அப்போ அமைதியா இரு. இனிமே நடந்த விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. ரிஷி பத்தியும் மத்தவங்கள பத்தியும் பேசவே கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ப்ராமிஸ் ப்ராமிஸ்.